பொதுமக்கள் போலீசார் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு உள்ளது. ராமநாதபுரம் இந்திரா நகர் மாடக்குட்டான் இடையே உடைக்கப்பட்ட சாலை ஓராண்டாகியும் சீரமைக்கப்படாததால் 7 கிராம மக்கள் அவதியடைந்து உள்ளனர். சாலையை சீரமைக்க கோரி ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்க வந்த பொதுமக்களுக்கு போலீசார் அனுமதி மறுத்துள்ளனர். மனு அளிக்க வந்த 50க்கும் மேற்பட்ட மக்களுக்கு போலீசார் அனுமதி மறுத்ததால் இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. விவரங்களை செய்தியாளர் ரகு வழங்க கேட்கலாம். ரகு, முழு விவரம் என்ன? கண்டிப்பாக காயத்ரி, ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுக்க வந்த 7 கிராம மக்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் அங்கு பரபரப்பு நிலவி வருகிறது. புதிய சாலை போடுவதற்காக ஏற்கனவே இருந்த சாலையை உடைத்து போட்டு ஒரு வருட காலமாகியும் சாலை போட்டு தராததை தொடர்ந்து 7 கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு கொடுப்பதற்காக வந்திருந்தனர். 50க்கும் மேற்பட்டவர்கள் வந்திருந்த நிலையில் அவர்கள் அனைவரையும் உள்ளே அனுமதிக்க மறுத்ததால் போலீசாருடன் வாக்குவாதமும் அதனைத் தொடர்ந்து தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. இதனால் அங்கு பரபரப்பு நிலவி வருகிறது. ராமநாதபுரம் இந்திரா நகரில் இருந்து மாடக்கொட்டான் கிராமம் வரை 4 கிலோமீட்டர் தொலைவுக்கு சாலை போடுவதற்காக ஏற்கனவே இருந்த சாலையை உடைத்து போட்டிருப்பதாகவும், உடைத்து போட்டு ஒரு வருடமாகியும் இதுவரை அந்த சாலையை அமைத்து தரவில்லை என்றும், இதனால் அந்த பகுதியில் இருசக்கர வாகனங்கள் கூட செல்ல முடியாத சூழல் நிலவி வருவதாகவும், இதனால் இந்திரா நகர், எம்ஜிஆர் நகர், காட்டூரணி, தில்லைநாயகபுரம், மேலக்கோட்டை, மாடக்கொட்டான் உள்ளிட்ட கிராமங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் ராமநாதபுரம் நகரில் உள்ள பள்ளிகளுக்கு இருசக்கர வாகனங்களில் வர முடியாத சூழல் நிலவி வருவதாகவும், கடந்த திமுக ஆட்சியில் உடைத்து போடப்பட்ட சாலையை மீண்டும் போட்டு தராமல் ஏமாற்றி விட்டதாகவும், இது தொடர்பாக பலமுறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் அவர்கள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறி 7 கிராமங்களையும் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு கொடுப்பதற்காக வந்தனர். ஆனால் அவர்கள் அனைவரையும் உள்ளே அனுமதிக்க முடியாது, உங்களுடைய பிரதிநிதிகள் மட்டும்தான் செல்ல வேண்டும் என போலீசார் தெரிவிக்கவே போலீசாருக்கும் கிராம மக்களுக்கும் இடையே அங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அதனால் அங்கு பரபரப்பு நிலவியது. அதனைத் தொடர்ந்து போலீசாரின் தடுப்பையும் மீறி ஏராளமானோர் உள்ளே சென்று மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பரபரப்பு நிலவியது. காயத்ரி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரகு.